Hi, happy evening all. Come, let's learn few words and the usage of the words in the sentences with its Tamil meaning. The first word is among. Among na maddiyil. Already I have posted one shorts, few words and the Tamil meanings of the words I have posted. If you want to watch it, please check it out. And the first word is among. Among the மத்தியில் the ball was hidden among the leaves. அதாவது the ball was hidden இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து பந்து மறைக்கப்பட்டிருந்தது. எங்க? among the leaves. இப்போ மரத்துக்கடியில் நிறைய லீவ்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த லீவ்ஸ்ல மத்தியில பந்து வந்து மறைஞ்சிருந்தது, மறைச்சு வைக்கப்பட்டிருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அமாங் அப்படின்ற அந்த வேர்டு வந்து யூசேஜ் இப்படிதான் கொடுக்குறோம். அமாங் மத்தியில், அது லீவ்ஸ்க்கு மத்தியில் அந்த பால் வந்து மறைஞ்சிருந்தது. The ball was hidden among the leaves. இலைகளின் மத்தியில் பந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. பால் எங்கன்னு தேடும்போது இலைக்கு நடுவில் மறைஞ்சிருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றோம். அந்த வேர்டு அமாங்ன்ற வேர்டை வந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணி சொல்லலாம். Now, the second word is around. Aroundனா சுற்றிலும் அப்படின்ற மாதிரி நான் வந்து மீனிங் கொடுத்துருந்தேன். I lost my key somewhere around here. எனது சாவியை இங்கே எங்கோ தொலைத்து விட்டேன். I lost my key. நான் எனது சாவியை வந்து தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். somewhere எங்கோ, அரவுண்ட் ஹியர் இங்கே, அரவுண்ட் ஹியர்னா இங்கே சுற்றிலும் எங்கேயோ நான் தொலைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது வந்து அரவுண்ட். அரவுண்ட்னா சுற்றிலும், இங்கே தான் எங்கேயோ தொலைச்சிட்டேன் அப்படின்றது வந்து நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஐ லாஸ்ட் மை கீ சம்வேர் அரவுண்ட் ஹியர் அப்படின்ற மாதிரி. நான் த தேர்ட் வேர்ட் இஸ் பிசைடு. பிசைட்னா அருகில் அல்லது பக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சிட் பிசைட் மீ, என் பக்கத்தில் உட்காருங்கள், என் பக்கத்தில் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆரல்ஸ் குழந்தைங்கள என் பக்கத்தில் வந்து உட்காரு, சிட் பிசைட் மீ அப்படின்ற மாதிரி நம்ம வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். பிசைட்னா அருகில் அல்லது பக்கத்தில். தென் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பெனித். பெனித்னா அடியில், கீழே, அந்த மாதிரி மீனிங் இருக்கு. ஷீ இஸ் ஸ்டாண்டிங் பெனித் த ட்ரீ. பெனித் த ட்ரீ அப்படின்னா மரத்தின் அடியில். அவள் மரத்தின் அடியில் நிற்கிறாள். ஷீ இஸ் ஸ்டாண்டிங், அவள் நிற்கிறாள். எங்க? beneath the tree, மரத்தின் அடியில். ஷீ இஸ் ஸ்டாண்டிங் beneath the tree. Now, the fifth word is beyond. beyondனா அதை தாண்டி, அப்பால். ஓகேவா? no one is allowed beyond this point. இப்போ இந்த லைன் தாண்டி வரக்கூடாது யாருமே, இந்த பாயிண்ட் தாண்டி யாருமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில இடத்துல ஃபேஸ் பண்ணுவோம். அதுதான் இந்த வேர்டை வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க. பியாண்ட் திஸ் பாயிண்ட், அதை தாண்டி, அப்பால் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதற்கு மேல் யாருக்கும் அனுமதி இல்லை, அது நாட் அலௌடு. நோ ஒன் இஸ் அலௌடு. நோ ஒன், யாருக்குமே, யாருக்குமே அலௌடு கிடையாது. அலௌடுனா அனுமதி கிடையாது. எங்க? பியாண்ட் திஸ் பாயிண்ட், இதற்கு மேலே யாருக்குமே அனுமதி கிடையாது. So we are using the word beyond here and we are making use of this sentence. Behind, பின்னால். Behindனா பின்னால். The toy is behind the chair. பொம்மை வந்து நாற்காலியின் பின்னால இருக்கு. பொம்மை நாற்காலியின் பின்னால் உள்ளது. Behind, பின்னால். ஓகேவா? We are using the word behind here in this sentence. Now, let's learn the next word, between. betweenனா இடையில். she is sitting between her parents. பேரண்ட்ஸுக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கா. அவள் தன் பெற்றோருக்கு இடையில், இடையில் அமர்ந்திருக்கிறாள். ரெண்டு பேருக்கு நடுவில் உட்கார்ந்துருக்காங்க. that is the word we are using here, between. below, belowனா அடியில் இல்லைன்னா கீழே. ஓகேவா? my room is just below. உங்கள் ரூம் எங்கே இருக்குது? என்னோட ரூம் கீழே இருக்குது. அதாவது மாடியில் இருந்துட்டு நம்ம கேட்குறோம் அப்படின்னா என்னோட ரூம் கீழே இருக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ வி ஆர் யூஸிங் த வேர்ட் ஹியர் ஆஸ் மை ரூம் இஸ் ஜஸ்ட் பிலோ. எனது அறை கீழே உள்ளது. ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ.
And if you like means like, share, and subscribe. Thank you. Thanks for watching.